ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லெவல் பிரைஸ் லைன் சார்ட் வாட்ஸ்அப்பில் 9:14 அனுப்பப்பட்டது. மார்க்கெட் 9:15 ஓபன் ஆகுது. மார்க்கெட் ஓபன் ஆவதற்கு முன்பாகவே இந்த லெவல்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் சார்ட்ல பார்ப்போம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர். ஒரு சில நண்பர்கள் வாட்ஸ்அப்ல கேட்கறாங்க, இந்த ஜாக்பாட் லெவல்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ எல்லா வீடியோலையும் நான் சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஜாக்பாட் லெவல்ஸ் உங்க வாட்ஸ்அப்ல வேணும்னா என்ன செய்யணும், இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு ஜாக்பாட் லெவல்ஸ்க்காக சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அனுப்புங்க. நான் டைம் கொடுக்குறேன், நீங்க ஜாயின் ஆகலாம். உங்களுக்கும் இந்த லெவல்ஸ் தினமும் வாட்ஸ்அப்ல வரும். ஸோ டைம் இருக்கும்போது நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். வீடியோ வரலன்னா கூட வாட்ஸ்அப்ல தினமும் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஃபீச்சருக்கும் ஜாக்பாட் லெவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபீச்சர் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல பண்ண ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கேண்டில் செல் சைடு மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கேயே ரீச் ஆச்சு. அந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல பண்ண ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு பை என்ட்ரி இங்க இருக்கிறாச்சு. பர்ஃபெக்டா இந்த ஸ்டாப் லாஸுக்கு நம்ம ஓகே அப்படின்னு சொன்னா இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, தேர்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. தேர்ட் டார்கெட் ரீச் ஆன பிறகு கூட கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆகுது. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 356 பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுங்க நிஃப்டி ஃபீச்சர்ல. ஆப்ஷன் செஞ்சிருந்தோம்னா இதுல 50% ரீச் ஆகும். இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். ஆப்ஷன் கூட இன்ட்ராடே லெவல்ஸ் அனுப்பப்பட்டது. பர்ஃபெக்ட்டா இங்க ஒரு செல் கேண்டில் செட்டப் வந்தது. இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் பை சைட்ஸ் ட்ரிகர் ஆன உடனே எல்லா கேண்டில்ஸும் பை சைடே போயிட்டு இருக்கு. இதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, தேர்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்போம். 406 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. அதாவது நிஃப்டி கால் ஆப்ஷன்ல 406 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி டே இல்லைங்களா, எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த 406 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாங்க. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி உடைய புட் ஆப்ஷனுங்க. பர்ஃபெக்டா வாட்ஸ்அப்ல ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டேயே ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்ததுங்க. இங்கே பை கேண்டில் வந்தது. ஒரு பை செஞ்சிருந்தோம்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. இது மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது வாட்டி செல் ட்ரிகர் ஆன உடனே எல்லா கேண்டில்ஸும் செல் சைடே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட் ரீச் ஆன பிறகு கூட கேண்டில்ஸ் செல் சைடே போயிட்டு இருக்கு. செல் சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 214 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க. இந்த 214 பாயிண்ட் நிஃப்டி புட் ஆப்ஷன்ல ரீச் ஆயிருக்கு. இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த லெவல்ஸ் மார்க்கெட்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரி கோடுங்கள்லாம் போட்டு நம்ம பேசலங்க. இந்த லெவல்ஸ் மார்க்கெட் ஓபன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டதுங்க. இங்க வந்து ஒரு செல் என்ட்ரி வந்தது. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க ரீச் ஆச்சு. இந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா இங்க பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டேயே ஒரு பை கேண்டில் வந்தது. இதனுடைய ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆயிட்டு இருக்குங்க. இந்த எஸ்எல்க்கு ஓகேன்னு சொன்னா நம்ம இந்த என்ட்ரி எடுத்துக்கலாங்க. இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, தேர்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. தேர்ட் டார்கெட் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 509 பாயிண்ட் ரீச் ஆயிருக்குங்க பேங்க் நிஃப்டி ஃபீச்சர்ல. ஸோ புட் ஆப்ஷன் செஞ்சிருந்தோம்னா கீழ் நோக்கி போகும்போது புட் ஆப்ஷன் செஞ்சிருக்கலாம், மேல் நோக்கி போகும்போது கால் ஆப்ஷன் செஞ்சிருக்கலாங்க. இந்த 509 பாயிண்ட் ஆப்ஷன் பண்ணும்போது 50% ரீச் ஆயிருக்கும். அதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன். பர்ஃபெக்ட்டா இங்க செல் என்ட்ரி வந்தது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க ரீச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரெண்டாவது வாட்டி பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு பை என்ட்ரி வந்ததுங்க. இதனுடைய ஹை தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, தேர்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் எத்தனைன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் 513 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ல ரீச் ஆயிருக்குங்க. அதாவது பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன்ல இன்னைக்கு 513 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. நம்ம வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்ட இருந்து இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்ட்டா வாட்ஸ்அப்ல அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்ட ஒரு செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்ததுங்க. கேண்டில்ஸ் செல் சைடே மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த எஸ்எல் ஓகே அப்படின்னு சொன்னா நம்ம இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு. செகண்ட் டார்கெட்டையும் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடே மூவ் ஆயிட்டு இருக்குங்க. 279 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்குங்க. மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இந்த 279 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன்ல ரீச் ஆயிருக்குங்க. இதுல ஒரு மினிமம் ப்ராஃபிட் நம்ம செய்திருக்கலாம். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.